கைதி 2 நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு இரண்டாவது மிகப்பெரிய வெற்றி படம்னா அது வந்து கைதி தான். கார்த்தி நடித்த படம் டில்லி வேற லெவலில் தெறிக்க விட்டார். இப்போ அந்த படத்துக்கான வெற்றிக்கான மிக முக்கிய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷோட ஸ்க்ரீன் பிளே மேக்கிங் எல்லாம் இருந்தாலும் கூட நம்ம எல்லாத்தையும் அட்டகாச படம் வச்சது, கைத்தட்ட வச்சது நம்ம சாம் சிஎஸோட பிஜிஎம்ஸ். ஏன்னா படத்தில் பாட்டே கிடையாது, ஆனால் அந்த ஃபீல் எங்கேயுமே வராத அளவுக்கு வேறு லெவலில் தெறிக்க விட்டுருந்தாரு நம்ம சாம் சிஎஸ். பிஜிஎம்லாம் அப்படியே நமக்கு இன்னும் மனப்படமாக இருக்குது. குறிப்பாக வந்து ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், கார்த்தியோட குழந்தையை காட்டும் போது காட்டிக்கிற அந்த எமோஷன் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பாடல்களை விட ரொம்பவே நம்மளை கவர்ந்துருக்கு அப்படி தான் சொல்லணும். ஆனால் பாருங்க, நம்ம லோகேஷ் ராஜ் அவருடைய அடுத்தடுத்த படங்களில் சாம் சியை யூஸ் பண்ணாமல், அதாவது சாம் சிஎஸ்ஐ யூஸ் பண்ணாமல் அனிருத் பக்கம் வந்துட்டார். அது அவர் மட்டும் காரணம் கிடையாது, ஹீரோஸும் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் என்ன சொல்கிறாங்களோ அதான் பண்ணி ஆகணும், அது தப்பும் கிடையாது. ஸோ மாஸ்டர், விக்ரம், லியோ, இப்போ கூலி, இது கூட அனிருத் தான். அப்போது வேறு எப்போ தான் சாம் சிஎஸை வந்து கமிட் பண்ணுவார்னா, சொல்லியாச்சு, கைதி படத்தின் 2ஆம் பாகத்துக்கு சாம் சிஎஸ் தான் மியூசிக் அப்படிங்கிறத. ஸோ சாம் சிஎஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாயிட்டார். இப்போது கைதி முதல் பாகத்திலே சாங்ஸ் இல்லைனா 2ஆம் பாகத்தில் சாங்ஸ் இருக்குமா என்ன? ஆனாலும் கூட நான் இப்போவே பிஜிஎம் போடுவேன்டான்ட்டு லோகேஷ் கனகராஜ் சொன்ன அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கிரிப்டை மைண்டில் ஏற்றிய நிறைய சீன்ஸுக்கும் சீக்வன்ஸுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போவே பிஜிஎம் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம சாம் சிஎஸ். இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த படம் எல்சியூ வரதுனால ஆங்காங்கே அனிருத்தோட மியூசிக்கு வரும், அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க ஈகோவே இல்லாமல் ஓகே சார் அப்படின்ட்டாரு சாம் சிஎஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெறிக்க விடும் நம்பலாம். உதாரணத்துக்கு இந்தியன் 2ல் அனிருத் மியூசிக் பண்ணும்போது திடீர்னு இந்தியன் முதல் பாகத்தில் நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் போட்ட அந்த மியூசிக் வரும்போது தியேட்டரே பிளாஸ்ட் ஆகிடுச்சு, வேறு லெவலில் தெறிக்க விட்டுச்சு. ஸோ அதை மாதிரி இப்போது சாம் சிஎஸ், அனிருத் 2 பேரும் போட்டு கைதி 2 வந்து பட்டை கிளப்ப போகிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அந்த இசை விருந்துக்கு.